என் கேப்டன் சினிமால இருந்து வந்தவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவர் நிரூபிக்கட்டும். சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு, உலக நாயகனே இருக்காரு, கேப்டன் இருந்தாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அது போல தான் தம்பியும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது எதிராளிகளை நீங்க குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நிச்சயமா சொல்றேன். கேப்டன் எப்படி துணிந்து தனித்து களம் கண்டு 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ, அது போல நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. You are not a hero, you are a little boy for the politics அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால அரசியல் ஒன்று இங்கே சாதாரண இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுகிற ஒரு டைம் கிடைச்சது. அப்போ நாங்கள் பேசுறது ஒன்று தான். இப்போ சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும், களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள்.